சிவகார்த்திகேயன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவரது தந்தை காவல்துறையில் பணியாற்றியவர். குடும்பத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் அவர் சிறப்பாக படித்து பிஇ, எம்பிஏ என 2 டிகிரிகளை முடித்தார். ஆனால் கல்வி மட்டுமல்ல, கலை மீதும் இருந்த ஆர்வம் அவரை தொலைக்காட்சி வழியாக நகைச்சுவை தொகுப்பாளராக அறிமுகப்படுத்தியது. கலக்கப்போவது யாரு என்ற நிகழ்ச்சிகளில் அவர் காட்டிய நகைச்சுவை திறமை மக்கள் மனதில் இடம் பிடித்தது. நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தையும் உருவாக்கியவர். அதன் பிறகு சினிமா துறையில் அவர் தனது பயணத்தையும் துவங்கினார். மெரினா, மான் கராத்தே, ரெமோ, டாக்டர், டான் போன்ற திரைப்படங்கள் மூலம் அவர் ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் ஹீரோவாக மாறினார். அவரது நடிப்பு, நகைச்சுவை, உணர்வு மற்றும் குடும்பம் சார்ந்த கதைகளில் அவர் காட்டும் பாசம் ரசிகர்களை ஈர்க்கும் முக்கிய காரணிகளாக அமைந்தது. நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற தமிழக அரசின் கல்வி விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவர் தனது உரையில் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் தனது குடும்ப அனுபவங்களையும் பகிர்ந்தார். என் அப்பா ஒரு வேளை சாப்பிட்டு பள்ளிக்கூடம் சென்றார். அதனால் நான் 3 வேளை சாப்பிட்டு பள்ளிக்கூடம் செல்ல முடிந்தது என்றும் கூறினார். ஒரு தலைமுறை கல்வி பெற்றால் அடுத்த தலைமுறை உயர்வடையும் என்பதை அவர் தனது குடும்பத்தில் இருந்து உணர்த்துவதாகவும் கூறினார். தனது தந்தை ஒரு டிகிரி முடித்தாலும் அவர் பிஇ, எம்பிஏ என 2 டிகிரிகளை முடித்தார். அவரது அக்கா 3 டிகிரிகளை முடித்துள்ளார். சினிமா துறையில் சவால்கள் வந்தபோதும் கல்வி எனக்கு தைரியம் தருகிறதும் என்றார். அரசின் கல்வி திட்டங்கள் மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றுகின்றது எனவும் கல்வியே வாழ்க்கையில் வெற்றி பெறும் ஒரே வழி என்றும் அவர் வலியுறுத்தினார். மதிப்பெண்ணுக்காக கொஞ்சம் படியுங்கள், வாழ்க்கைக்காக நிறைய படியுங்கள் என்ற அவரது வார்த்தைகள் விழாவில் கலந்து கொண்ட அவரது உரை அனைவரின் உள்ளத்தையும் உருக்கியது.